ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026ஓட பிளேயர்ஸ் ரிலீஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோவில் போயிடலாம். this வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBI ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட்டை படிச்சிடுவா. டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, விஜய் சங்கர், ஷேக் ரஷீத், வன்ஷ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டாரு. சாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டாங்க. கமலேஷ் நாகர்கோட்டி, மதிஷா பத்திரானா, இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சரி, இந்த ட்ரேடை நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மத்ரே இந்த மாதிரி டாப் 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. அதனால டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஒரு ஃபாரின் ஓப்பனர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, விஜய் சங்கர் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா போன சீசன்ஸில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக லாஸ்ட் 4-5 ஐபிஎல் சீசனாக பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. பட் சிஎஸ்கேக்கு வந்தாங்கன்னா நல்லா அடிப்பாங்க, பொட்டன்ஷியல் இருக்க நம்பி எடுத்தாங்க. பட் அவங்களோட ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா 10வது பிளேஸ்க்கே தள்ளி விட்டுடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா 3 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தீபக் கூடா மட்டும் இப்போ ரீசெண்டாக ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காரு. அவரை மட்டும் ரிட்டைன் பண்ணலாமான்னு ஒரு தாட்ஸ் போயிட்டு இருந்தது. பட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டெவான் கான்வே ஒரு 6 கோடி, ரச்சின் ரவீந்திரா ஒரு 4 கோடி, இவங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பர்ஸ் அமௌண்ட் ஆட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வன்ஷ் பேடி போன சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் பிளேயிங் லெவனில் ஆட வேண்டிய ஒரு பிளேயர். பட் இன்ஜுரினால பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆனார். அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் அகைன் டீமுக்குள்ளே எடுத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆக்ஷனில் திரும்ப வாங்குவோம், அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஷேக் ரஷீத் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் தாங்க. ஆக்ஷனில் ரிட்டர்ன் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல ஒரு லோயர் ஆர்டர் ஹிட்டர். அவர் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஓரளவு 30 lakhsல தான் எடுத்திருந்தாங்க, திரும்ப எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால அவரோட பர்ஸ் அமௌண்ட்ல 9.75 crores பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேர் பர்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு 18 crores. பட் சாம் கரனோட அந்த 2.75 crores பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பர்ஸ் அமௌண்ட்ல ஆட் ஆயிடும். ஜடேஜா டு ஆர்ஆர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரொம்ப சோகமாக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட், இங்கே வந்து லாயல்ட்டிக்கெலாம் மதிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட டீமுக்கு எது முக்கியமோ அவங்க அதை பண்ணியிருக்காங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலேஷ் நாகர்கோட்டியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் எடுக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதிஷா பத்திரானாவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பத்திரானா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க நம்பிக்கையே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நம்பிக்கையோட தான் ரீட்டைன் பண்ணாங்க. 14 கோடி கொடுத்துட்டு ரீட்டைன் பண்ணாங்க. பட் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஜுரி ப்ரோனாக இருக்காரு. 10 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் தான் ஆடுறாரு. ஆனால் ஒரு 4 மேட்ச் ஆனாலும் ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுப்பாருன்னு இருந்தது. அவரோட ஆக்ஷனை மாற்றினாருங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை. திரும்ப ஆக்ஷனில் சிஎஸ்கேவே போய் எடுக்கவும் நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பத்திரானாவை பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ரிலீஸ்டு லிஸ்ட் ஃபார் ஐபிஎல் 2026. சிஎஸ்கே ஆக்ஷனில் யாரெல்லாம் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43.40 கோடி பார்த்தீங்கன்னா பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்காங்க. மொத்தம் 9 ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபாரின் ஸ்லாட்ஸும் இருக்குது. இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பெய்டாக போகிறாரு. அவர் சிஎஸ்கே எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 43 கோடி கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரே ரசல் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ஒரு லோயர் ஆர்டர் ஃபாரின் ஃபினிஷரையும் பார்த்தீங்கன்னா எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஜடேஜா போயிட்டதுனால அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பிளேயர் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த லோயர் ஆர்டர் ஃபினிஷிங்க்கு ஐபிஎல் ஆக்ஷனில் சிஎஸ்கே வந்து யாருக்காவது ரொம்ப ஹையாக போவாங்கன்றது என்னோட கருத்து. சரி, இந்த ரிலீஸ் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பத்திரானா தான் எனக்கு தெரிஞ்ச மேஜரான ரிலீஸ்டு பிளேயராக இருப்பாருன்னு என்னோட கருத்து. ஐபிஎல் ஆக்ஷனில் கேமரன் கிரீனா சிஎஸ்கே எடுக்க எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குது? மேக்ஸ்வெல் ஆர் ஆண்ட்ரே ரசல் இவங்க 2 பேரில் யார் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.